வணக்கம், நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோல் அலர்ட் இன்றைய எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையுமே பணிவோட நான் வரவேற்கிறேன். சந்தோஷம் விலைமதிப்பற்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தரோட வலிக்கு மதிப்பு இருக்கா என்ன? எல்லாமே தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச வழி தான் இது. ஆனா அந்த வலி போகவே இல்லை. இந்த வலி ரொம்ப நாளா இருந்த ஒரு கொடூரமான வலி. அந்த வலியோட பயங்கரம் இன்னும் போகவே இல்லை. நம்ம நாட்டுல இருக்கிற நீதிமன்றங்கள் ஒரு மனுஷனோட நம்பிக்கையா இருக்கிற இந்த நேரத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு. நம்ம நாட்டுல சட்டம் இழுத்தடியா இருக்கும்போது நீதியை யோசிக்கணும். எதுக்காக பண்ணணும், எப்படி பண்ணணும். இந்தியாவோட வரலாற்றுல இந்த கேஸ் கண்டிப்பா பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயம் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம், நீங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போங்க. நீ பூஜையை எப்போ முடிச்சுட்டு எப்போ டிஃபன் பண்ணுவ? எனக்கு டைம் இப்போ 8 தானே ஆகுது. நீங்க டெய்லி 9 மணிக்கு தானே ஆஃபீஸ் போவீங்க. நான் இன்னைக்கு சீக்கிரமா போயாகணும். நீங்க சீக்கிரமா போகணுங்கிற விஷயத்த நைட்டே சொல்லிருக்கலாம்ல. தப்பு என் மேலே தான். ஆனால் நான் இப்போ போய் தான் ஆகணும். என்னை மன்னிச்சிருங்க. என்னங்க வர வர ஏன் நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? தப்பு என் மேலேயா இல்லை ஊ மேலேயான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னங்க எல்லாம் சரியா இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்க வேலையில இருக்க ப்ரெஷர் எனக்கு புரியுது. அதனால தான் இந்த வேலையை ஜெய் கூட ஷேர் பண்ணி பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம மட்டும் சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டோம்னா வாடகை கொடுக்கணுங்கிற அந்த அந்த அவசியமே நமக்கு இருக்காது. இதை பற்றி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன்னோட பிரச்சனையில் என்ன இன்வால்வ் பண்ண வேண்டாம். உங்க முதலாளி உங்களை திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ரொம்ப விசித்திரமா இருக்கும் இல்லையா? பல நூற்றாண்டுகளா பெண்களை பொம்மையாவே பார்க்குற ஆம்பளைங்க கிட்ட இருந்து என்னோட புருஷன் மாதவ் டிஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பழக்கத்தை என்னால் உடைக்க முடியுமா என்ன? இந்த பழக்கத்தை உடைக்கிறதுக்கு இந்த சமூகம் எனக்கு அனுமதி தருமா? இரு, சொல்லுங்க. நீங்க மாதவ் சாரோட வைஃபா? ஆமா, ஆனா நீங்க? உங்களோட ஹஸ்பண்ட் ரோடு கிராஸ் பண்ணும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் வாங்க. அட சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க சீக்கிரம். எங்க? இங்க பாருங்க. எங்க இருக்காரு? இங்கதான் இருந்தாரு. எங்க அவரு? இங்கதான் நான் அவரை பார்த்தேன். அம்மா, 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 அம்மா எங்க போனாங்க? ஆண்டி, நீங்க அம்மாவை பாத்தீங்களா? இல்லம்மா. ஹலோ ஹலோ மாதவண்ணா, நான் தான் லட்சுமி பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா? கருணாக்கா வீட்ல இல்லண்ணா. உங்க பொண்ணு பப்ளி அழுதுட்டு இருக்கா. கருணா வீட்டில் இல்லையா? சரி, ஓகேம்மா, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணே, நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க ஃபோனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாளா? சரி, இதோ நான் வரேன். இப்படி தான். அப்படியே கொஞ்சம் கேமராவை பாருங்க. அப்படி தான். உங்கள் ஃபோட்டோவை எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ மட்டும் சோசியல் மீடியாவில் போட்டோன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட லைக் வரேண்ணா. இதோ இதை பாருங்களேன். இது அவ்வளோ நல்லா இல்லை. அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இவங்களோட சேர்ந்தே ஃபோட்டோ எடுக்கலாண்ணே. அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆமாம், செம்மையாக இருக்கும். இந்த திலாவர் எப்பவுமே காலில் இருக்க ஷூவோட ஃபோட்டோ எடுக்க மாட்டான், புரிஞ்சுதா? இவன் மேலே தண்ணியை ஊற்றுங்க.
ஒன்றும் இல்லைம்மா. அம்மா வந்துருவா. சரியா? சரியா? அண்ணே, நான் இங்க அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேனே. ஆனா கருணா எங்க போனாங்கன்னு தெரியல. அப்பா அம்மா நம்ம 2 பேரையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிட்டாங்களான்னு தெரியல. நீ அழாதம்மா, நான் இருக்கல. அம்மாவை கூப்பிட்டு வரேன், கவலைப்படாத. இரு, நான் ஏதாவது பண்றேன். அட மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? அத்தை, கருணா அங்க வந்தாளா அத்தை? வரலையே. ஏன் மாப்பிள்ள, இங்கதான் வந்துட்டு இருக்காளா? அதை பத்தி எனக்கு தெரியாது அத்தை. அவ பப்ளியை தனியா விட்டுட்டு எங்க போனானே தெரியல அத்தை. என்ன? ஆமா அத்தை. அத்தை இங்க பாருங்க, ஒருவேளை அவ அங்க வந்தானா எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள. என்னாச்சுமா? மாமா என்ன சொன்னாரு? இங்க பாருங்க மாதவ் மாமா, என்னையும் உங்க தம்பியும் பார்த்தாலே கருணாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவ எதுக்காக இங்க வரணும்? இங்க பாருங்க, நீங்க கருணாவை பத்தி கவலைப்படுறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அவ எங்க போனா எங்களுக்கு என்ன? அவளை நினைச்சு நாங்க எதுக்கு கவலைப்படுறோம்? சார், இவ என்னோட ஒய்ஃப் கருணா. உங்க பொண்டாட்டி எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா என்ன? சார், நான் எங்களோட எல்லா ரிலேட்டிவ்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். அவங்க இல்லை. நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாவுக்கு குடி வந்தோம் சார். கருணாவுக்கு இந்த ஏரியாவில் யாருமே தெரியாது சார். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? சார், நான் இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன், எங்களுக்கு யாருமே தெரியாது சார். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, ஆனால் கருணா எங்கே போனானே தெரியல சார். கவலைப்படாதீங்க, அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க, நீங்க போலாம். சார், என்னோட ஒய்ஃப் என் பொண்ணை விட்டுட்டு அவள் எங்கேயுமே தனியாக போனது கிடையாது சார். உங்களால் எப்படி சார் அப்படி சொல்ல முடியுது? 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா நீங்க இங்க வாங்க, நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன். $5 லட்சம் ரூபாய் வேணும். அதில் $1 கூட கம்மியாகக்கூடாது. அப்புறம் பணம் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா உன்னோட பிரச்சனை ரொம்பவே பெருசாகிடும். புரிஞ்சுதா? டேய், சீக்கிரம் முடிடா, எனக்கு மறுபடியும் பசிக்குது. அட என்னண்ணா, நீங்கள் இப்போ தானே சாப்பிட்டீங்க, மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்கிறீங்க? சீக்கிரம் முடிச்சுட்டு வாடா. நாம் இன்னைக்கு சமைச்சு சாப்பிடணும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜனனி கையால் சமைக்கிறத சாப்பிட போகிறேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கும் அக்காவுக்கும் ஏதாச்சும் சண்டை வந்துச்சா என்ன? ஏன் கருணா உங்ககிட்ட எதனா சொன்னாலா? இல்லை, அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சண்டை நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், இன்னைக்கு எங்கள் 2 பேருக்கும் நடுவில் நீ சொன்ன மாதிரி சண்டை நடந்துச்சு. ஆனால் எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவள் உங்கள் வீட்டுக்கு தானே வருவா. ஆனால் இன்னைக்கு சொல்லுங்கண்ணா. மாதவ், கருணாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைண்ணா, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்கண்ணா. என்ன, நீ போலீஸ் கிட்ட போனியா? ஏய், உன்னதான். இன்னைக்கு நாங்கள் முள்ளங்கி பரோட்டாவை சாப்பிட போகிறோம். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கோம். சரி, நீ ஒரு வேலை பண்ணு, நீ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடு. இன்னைக்கு நாங்கள் கத்திரிக்காய் பரோட்டாவும் சாப்பிட போகிறோம். ஏன் அப்படி சொல்கிற? ஏன் சொல்கிறேன்னா இது என்னோட இஷ்டம், புரியுதா? நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுல, அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ரெசிபியை சொல்லி தரியா? இன்னைக்கு நமக்கு சைவ சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நமக்கு பண்டிகை. சிக்கன் சாப்பிட போறோம். அண்ணா, ரொம்ப ரொம்ப சூப்பர்ண்ணே. வாண வந்து சிக்கனை கொடுண்ணே. இதை செய். சி, நான் இதை செய்ய மாட்டேன். நாங்க சைவ சாப்பாடு சாப்பிடுறவங்க, என்னால முடியாது. எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பண்றது, நாங்க எல்லாரும் ரவுடிங்க. நீ வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. தயவு செஞ்சு நாங்க சொல்றத மட்டும் பண்ணு. வணக்கம். நான் அப்புறமா கூப்பிட்றேன். சார் வாங்க சார், வணக்கம், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்கே பாருங்க, உங்கள் படைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. எனக்கு உங்களோட வேலை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் என்னோட புக்கை பிரிண்ட் பண்ண தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பா. ஆனால் அதோட ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கு $10 லட்சம் செலவு பண்ண நீங்கள் தயாரா? ஆனால் பப்ளிஷர் நீங்கள் தானே?
புக்ஸை பிரிண்ட் பண்ண நீங்கள் தானே காசு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்கிட்ட பணம் கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் யாருனே தெரியாது. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். ஒருவேளை ஒரு புக்கு கூட விற்கலன்னா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், அதுக்காக நீங்கள் தானே செலவு பண்ணி ஆகணும். அட குப்தா, பேப்பர்ல என்ன நியூஸ் வந்திருக்கு? ஆனால் பேப்பரில் அப்படி எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைப்பா. சரி, என்னை சந்தோஷப்படுத்த வந்த அந்த அழகுராணி எங்கே இருக்கா? வா, சீக்கிரம் வா. நீ போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சீக்கிரமா வா. அக்கா, ஒரு பொண்ணுங்கிற முறையில் என்னோட கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுக்கா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு சாப்பாடு எதுவுமே வேணாம் பாட்டி. என் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு அப்பா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா இப்ப வரைக்கும் வரவே இல்லை. கண்டிப்பா அம்மா வந்துடுவாங்கம்மா. உன்னோட அப்பா உன் அம்மாவை தான் தேடிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்துடுவா. நீ இத சாப்பிடு. இந்தா, நான் தான் சொல்றேன்லம்மா, அம்மா வந்துடுவா. இந்த சாப்பிடு. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னாச்சுங்க, நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நான் எழுதின புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி அதில் வர பணத்தை வச்சுக்கிட்டு சுவாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அந்த பப்ளிஷர் என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் கேட்குறாரு. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, சுவாதி எங்கம்மா? இங்க பாரு, நீ இப்படிதான் இது மேல ஏறி வரணும். நான் தான் உனக்கு இதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு நீ யார்கிட்டயும் சொல்லவே கூடாது, புரியுதா? அப்படி சொன்னா என்னதான் அடிப்பாங்க. ஒரு நிமிஷம் இங்க பாரு, இந்த மாதிரி தான் இதுல ஏறணும். பாத்துட்டியா? புரிஞ்சுச்சுல உனக்கு? சரி, இப்ப நீ ஏறணும், புரியுதா? நான் சொல்லி கொடுத்தபடிதான் நீ ஏறணும், ஓகே? ஆனா நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. அட பாரு, இவங்க உங்களோட ஒய்ஃபா? ஆமாம், என்னோட ஒய்ஃப் தான். நீங்கள் இவ்வளோ பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேர் கூட காரில் போகிறத பார்த்தேன். யார் அந்த ஆளுங்க? அவங்க ரொம்பவே டேஞ்சரான ஆளுங்க. அவங்க கையில் துப்பாக்கி இருந்ததையும் நான் பார்த்தேன். அவங்க என் ஒய்ஃபை கடத்திட்டு போயிருக்காங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட ஏன் சொல்லலை? இங்கே பாருங்க, போலீஸால் அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க திலாவர் கேங்கை சேர்ந்தவங்க. நீங்கள் சொல்கிற கேங் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இங்கே ஸ்ட்ராங்காக. என்ன பலமாக இருக்கு? என் ஒய்ஃபை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னடானா அலட்சியமாக பதில் சொல்கிறீங்க. பாருங்க, அந்த கேங் வேற ஏரியால இருந்து தான் இங்கே வந்திருக்கணும். நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், சரியா? சரிங்க சார், சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நம்ம ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ரூட்டில் தான் போகணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரக்கு குப்தா கிட்ட ஒப்படைக்கணும். சார், இவங்க என்னோட மாமா சுரேந்தர், இவங்க எங்கள் அக்கா மகினி, இது அவங்க பொண்ணு சுவாதி. அவங்க கணேஷ்புராவில் குடியிருக்காங்க. சார், இவங்க ஃபோன் ரொம்ப நாளாக ஆஃபில் இருக்கு. நான் சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். ஆனால் அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு சார். எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன் சார். அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சார் அவர் ஒரு ஜோஷியர். அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் பொண்ணோட பர்த்டேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டேக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு சார். ஆனால் அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. நீங்க உங்க மாமா அக்காவுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். மாமா, போலீஸ்காரங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாம போய் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கணும். ஹலோ, உங்களோட ஒய்ஃபை தானே அந்த திலாவோட ஆளுங்க கடத்திட்டு போயிருக்காங்க. நீங்க யாரு? நான் ஒரு சமூக சேவகன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்கள் நம்பரை நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்துருந்தீங்க, அப்படி தான் எனக்கும் கிடைச்சது. சரி, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த விஷயத்தில் போலீஸ் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. எனக்கு அந்த ஆளுங்களை பற்றி நல்லாவே தெரியும். உங்கள் ஒய்ஃபுக்கான விலை என்னன்னு கேட்பேன். விலையா? அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் உடனே 2 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணுங்க. ஏன்னா அவங்க அக்யூஸ்டுங்க. 2 லட்ச ரூபாய் என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும்? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. இப்போதைக்கு 50,000 ரூபா மட்டும் கொடுங்க. நான் வேலையை ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக என் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. யாதவ் சார். கதவை உடைங்க. சார், இந்த வீட்டை சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல சார். இல்லை யாதவ், எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஸ்மெல் வர மாதிரி உங்களுக்கு தெரியல? இதை பார்த்தீங்களா? ஏதோ ஒரு கெட்ட வாடை போகிறதுக்காக யாரோ இந்த ரூம் ஸ்ப்ரேயை இந்த வீடு முழுக்க அடிச்சிருக்காங்க போல. கெட்ட வாடை அடிக்குது. இந்த பாடியோட கண்டிஷனை பார்க்கும்போது இவங்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொலை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மொபைல் ஃபோன் 10 நாளைக்கு முன்னாடியே, அதாவது 16ஆம் தேதி ஆஃப் ஆயிருக்கு. 16ஆம் தேதி இவங்களை கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், வீட்டுக்கு வெளியே எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. இந்த வீட்டில் திருட்டு கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியல சார். இந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஜதின், இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. நான் வந்துட்டேன். $40,000 தான் இருக்கு. இதுலயே 10,000 ரூபாய் கம்மியா இருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, நீங்கள் என் ஒய்ஃபை பார்த்தீங்களா? அவ நல்லா இருக்காளா? நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போதான் பணம் வாங்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என் ஒய்ஃபோட ஃபோட்டோ வீடியோ ஏதாவது இருக்கா? அவள் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பேலன்ஸ் 1,60,000 ரெடி பண்ணுங்க. நான் உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். ஆனால் அது அவள் எப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. கவலைப்பட வேணான்னு சொல்கிறேன்ல. அட, என்கிட்ட ஒரு ஃபோட்டோவாவது காட்டுங்களா? கண்டிப்பாக காட்டுறேன், கவலைப்படாதீங்க.
ஜதின், செத்து போனவங்களுடைய பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது உங்க மாமா உங்க அக்காவை தவிர வேற யார் கூடயும் கள்ள தொடர்பு வச்சிருந்திருக்காரு. அவர் கள்ள தொடர்பு வச்சிருந்தாருன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். சார் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர் எப்பவுமே சுவாதி நினச்சி தான் கவலைப்பட்டுட்டே இருப்பார். சுவாதி கொஞ்சம் புத்தி சரியில்லாதவ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அக்காட்ட பேசிட்டு இருந்தப்போ சுவாதியை கடத்திட்டு போக முயற்சி பண்ணாங்கன்னு என் அக்கா என்கிட்ட சொன்னா சார். சுவாதியை யாரோ ரேப் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது யாரு? அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது சார். ஓகே ஜிதின், நீங்க போகலாம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்ச உடனே நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். யாதவ் சார். சுவாதி படித்த ஸ்கூல் அந்த ஏரியாவில் தான் இருக்கு. சுவாதியை யார் ஃபாலோ பண்ணாங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க. இந்த கொலைக்கான நோக்கம் கண்டிப்பாக இதோட சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஓகே சார். ஏம்மா சமையல்காரம்மா, சாப்பாடு எப்போ ரெடி ஆகும்? உனக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏய், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்கு நல்லாவே கேட்குது. கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஒன்றும் மிஷின் இல்லை. பாத்திரங்களை அப்படியே விட்டு போகட்டுமா என்ன? மாமா, அந்த ஃபெரூஸ் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான். இப்போ வரையும் அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ஹலோ, நான் யாருன்னு உழவு பார்க்கறக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணல. நீ என்னை தப்பாக புரிஞ்சிருக்க. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்ட. உன் ஒய்ஃப் உனக்கு கிடைக்க மாட்டா. இனிமே என்ன நடக்குதுன்னு பாரு. உன் ஒய்ஃப் உனக்கு கிடைக்க மாட்டா. நான் உனக்கு 40,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நீ கேட்ட மீதி பணத்தையும் கொடுத்துட்றேன். ஆனால் ரவுடிங்கிட்ட இருந்து என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துரு. சார், சுவாதி வீட்டு பக்கத்தில் ஸ்கூலையும் விசாரிச்சாச்சு. ஆனால் சுவாதியை யார் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல சார். சுவாதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணை யாரும் டார்ச்சர் பண்ணலன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த 3 கொலைகளுமே 16ஆம் தேதி நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. சுரேந்தரோட வீடு அடமானத்தில் இருக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். சுரேந்தர் ஃபேமிலியோட மர்டருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டு அடமானம் வச்ச பணத்தில் 10 லட்ச ரூபா அவர் பேங்க்லேருந்து எடுத்திருக்காரு. சார், சுரேந்தர் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னும் அந்த பணம் பத்திரம் அப்படியே தான் இருக்குது. ஒருவேளை சுரேந்தர் ஏதாவது கடன் அடைக்கிறதுக்காக அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த கொலை பணத்துக்காகவும் நடந்திருக்கலாம். சார், அதை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல சார். இன்னொரு விஷயம் சார், சுரேந்தர் ஒரு புக் பப்ளிஷர் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. அவ்வளவு சின்ன ஜோசியர் எதுக்காக புக் பப்ளிஷரோட கான்டாக்ட் வச்சிருக்கோம்? சார், சுரேந்தர் எழுதின புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம். எந்த புக்கு? சார், அவர் ஜோசியம் சம்மந்தப்பட்ட வேலையில் அதிகமாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப அற்புதமான ஒரு கண்டென்ட் எழுதியிருக்காரு சார். சார், இதுதான் அந்த கண்டென்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி. இதில் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு சார். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி சார். அதனால் நாங்கள் அவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னோம். அவர் 10 லட்ச ரூபாயை கொடுத்து இதை பப்ளிஷ் பண்ண சொன்னார் சார். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். அக்காவும் மாமாவும் சுவாதியோட ட்ரீட்மெண்ட்டை நினச்சி கவலைப்பட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்படுச்சு. ஆனால் என்னோட மாமா அவர்கிட்ட ஜோசியம் சம்மந்தமாக ஏதோ ஒரு புக் இருக்குன்னு என்கிட்ட சொன்னார். அது ரொம்ப காஸ்ட்லியானது. அதை வச்சு பணக்காரன் அவன் சொன்னார். ஆனால் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் பணம் கொடுத்துருக்காரு. இந்த கண்டென்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கே. இதோட ஒரிஜினலை செக் பண்ணி பார்க்கலாம். உடனே சுரேந்தரோட வீட்டுக்கு போகணும். சார், இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லை சார். அதாவது இந்த ஜெராக்ஸோட ஒரிஜினல். ஆனால் சுரேந்தர் பப்ளிஷருக்கு ஜெராக்ஸ் காப்பியை தான் கொடுத்துருக்காரு. அதோடைய ஒரிஜினல் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரிஜினல் காப்பி எங்கே இருக்கும்? போகுது. ஏய், வா, பார்த்து பொறுமையா வா. பார்த்து மெதுவா. அப்படியே உட்காரு. இந்த நிலைமையில இவங்களை வேலை செய்ய வச்சிங்கன்னா
கண்டிப்பா அவங்க செத்துருவாங்க. சரி, நீ இவளுக்காக உதவி பண்றதுக்காக இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரியா? நீ அப்படி என்ன யோசனை பண்ற? இவளை நீ லவ் பண்றியா? நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு, எண்ணங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு. கருணாவோட வயித்துல வளர்ந்துட்டு இருந்த அந்த குழந்தை அது கருணாவை வேற ஒரு உலகத்துக்கு அது கூட்டிட்டு போச்சு. சன்னியாசிங்க கற்பனையில என்ன பண்ணுவாங்கன்ற கதையை அந்த குழந்தை எழுத ஆரம்பிச்சது. ஆனா அந்த செய்தி உண்மைங்கிறத யாருமே நம்பவே இல்லை. வலிய அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதே நேரத்துல தன்னை ஒரு சமூக சேவன் சொல்லிட்டு இருந்த ஃபிரோஸ் காணாம போயிட்டான். ஃபிரோஸால மாதவ் பல தடவை ஏமாத்தப்பட்டான். அதனால மாதவ் கருணாவை தேடுறதுக்கு பதிலா அந்த ஃபிரோஸை தேடி சுத்திட்டு இருந்தான். நீயா? என் ஒய்ஃப் எங்கடா? உங்க பொண்டாட்டி எங்கன்னு எனக்கு எங்க தெரியும்? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது? என் ஒய்ஃப் எங்கடா? சொல்றா உண்மையை சொல்ல. தெரியாது. விட மாட்டேன். என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லு. என் ஒய்ஃப் எங்க? சொல்லு. நான் இப்ப நம்பர் கொடுக்குறேன். நம்பரை சீக்கிரமா கொடு. 78 38 38 38 40. டேய், இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. வேற நம்பர் கொடு. இந்த நம்பர் தான் அவர்கிட்ட இருக்கிற நம்பர். சொல்றா. என்கிட்ட இந்த நம்பர் தவிர வேற நம்பர் இல்ல. இந்த போட்டோ கூட சூப்பரா இருக்கு. இந்த போட்டோ பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. சரக்கு. திலாவர் அண்ணன், என்னோட பேர் மாதவ். யார் நீங்க? நீங்க என் ஒய்ஃபை 7 மாசத்துக்கு முன்னாடி கடத்திட்டு போயிட்டீங்க. என் ஒய்ஃபை திரும்ப அனுப்பிடுங்க அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே. என்னோட நம்பர் உனக்கு யார் கொடுத்தது? கூட போலீஸ் இருக்காங்களா? அப்படிலாம் இல்லைண்ணே. நான் இந்த விஷயத்தில் போலீஸை இன்வால்வ் பண்ண விரும்பல. நாம ஒன்று பண்ணலாம். நாம 2 பேரும் சமரசம் பண்ணிக்கலாம். சமரசம் பண்ணணுமா? இந்த திலாவர் யாருக்கும் பயப்படாதவன்னு போலீஸ் உன் பக்கத்துல இருந்தா அவங்க கிட்ட சொல்லு. நான் ஒரு அப்பாவின்னு எனக்கு கருணை காட்டுங்க. சரி, கருணை காட்டுறேன். ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு போ. இன்னொரு விஷயம், நான் கேட்ட பணத்தை நீ ரெடி பண்ணதும் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. ஹலோ, ஒரு நிமிஷம். சார், சுரேந்தரோட கான்டாக்ட் லிஸ்ட்ல ஹரிஷ்னு ஒருத்தர் பேர் இருக்கு சார். இந்த ஹரிஷ் சுரேந்தர் வீட்டுக்கு 6 மாசமா வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஹரிஷும் ஒரு ஜோசியர் தான். ஜோசியத்தை பத்தி 6 மாசமா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் இப்ப கான்டாக்ட்ல இல்ல சார். அன்னைக்கு மர்டர் நடந்தப்போ இந்த ஹரிஷோட ஃபோன் லொகேஷன் சுரேந்தர் வீட்டு பக்கத்துல இருந்திருக்கு. வேற ஏதாவது? சார், நம்ம அந்த பப்ளிஷரை பார்க்க போகும்போது இந்த ஆளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நாங்க இவன் வீட்டுக்கும் போய் பார்த்தோம். ஆனா வீடு பூட்டி இருக்கு. ஒருவேளை ஹரிஷுக்கும் அந்த பப்ளிஷருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? யார் பேசுறது? நான் மாதவ் பேசுறேன். நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணிட்டேன். மாமா, இந்த திலாவர் ஃபிரோஸ் மாதிரி இல்ல. நீங்க எப்படிப்பட்ட ஆளை பார்க்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? அக்கா அவங்க கூட தான் இருக்காங்கன்னு கேரண்டி இருக்கா என்ன? இந்த பணத்தை கொடுத்தா அக்கா வந்துருவாங்களா? ஜெய், நீ வேணா நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆனால் நான் இழக்கல. அந்த ரவுடிங்களை பார்க்க போனால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அவங்கள தனியாகவே போய் பார்த்துக்கிறேன். திலவரண்ணே, நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேண்ணே. அங்கே பணத்தை வச்சுட்டு நீ போயிட்டே இரு. உன் பொண்டாட்டி உன்கிட்ட வந்துடுவா. முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட ஒய்ஃபை காட்டுங்க, அப்புறம் நான் பணத்தை கொடுக்குறேன். திரும்பி பாரு. ஏய், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன்னா நான் உன்னை சுற்றுவேன். ஏய், பார்த்துட்டேல, பேக்கு கீழே வை. கருணா, 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 நான் வந்துட்டேம்மா, நான் வந்துட்டேன்.
அவங்க என்ன கடத்திட்டு போய் 1 வருஷம் வச்சிருந்தாங்க. 1 வருஷமா? ஆமா. ஒரு நிமிஷம் இங்க பாரு, இவங்க தான் என்னோட ஒய்ஃப். இவ பேரு கருணா. இவளை நீ பார்த்திருக்கியா? இல்ல, நாங்க யாரையுமே பார்க்கவே இல்ல. நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டின? 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன கடத்திட்டு போய் அவங்க கூட என்ன தங்க வச்சிருந்தாங்க. நீ அவங்க கூட எங்க இருந்த? நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அவங்க எல்லாரும் என்ன சர்ச் லைன் வழியா என்ன கூட்டிட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. பாவனாவை அவ வீட்டுக்கு கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் மாதவ் நம்பிக்கை இழக்காம அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. என்ன விஷயம்னு? என்ன அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுக்கு நீ திருட வந்திருக்கியா? இல்லைண்ணே, நான் என்னோட ஒய்ஃபை தேடி தான் இங்கே வந்திருக்கேன். இவ தான் என்னோட ஒய்ஃப் கருணா. நீங்க இவளை பார்த்துருக்கீங்களா? இவங்க உங்களோட ஒய்ஃபா? ஆமாம்மா, என் ஒய்ஃப் தான். என்ன கவனிச்சிங்கன்னா இந்தாங்க, எங்க பார்த்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நீங்க சொன்ன இந்த பொண்ணு ராத்திரி ஆனால் 2 ஆம்பளைங்க கூட இந்த வீட்டில் இருந்து வெளியே போவா. ஏய், யார் அது? ஏய், டேய் எந்திரிங்கடா. டேய், அந்த பொண்ணு எங்கடா போனா? ஏய், அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. எந்திரிங்கடா. ஏய், போய் தேடுங்க. நீ ஒளிஞ்சிருந்த இடத்துல சுரேந்தர் எழுதின அந்த கண்டென்ட்டோட ஜெராக்ஸ் காப்பியை நாங்கள் எடுத்தோம். நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை அடி வாங்க போறியா? நானும் சுரேந்தரும் ஒரு குருஜி கிட்ட இருந்து ஜோசியத்தை கற்றுக்கிட்டேன் சார். நான் ஜோசியத்தை கற்றுக்கிட்டு அதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சுரேந்தர் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதினாரு. எனக்கு அந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஜோசியர் ஆகணும்னு நினச்சேன். என்னை பற்றின உண்மையை சுரேந்தர்கிட்ட சொன்னால் சுரேந்தர் போலீஸ்கிட்ட போய் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவான்னு பயந்தேன். அதனால தான் நான் அவரோட குடும்பத்தையே இல்லாமல் பண்ணிட்டேன். இந்த வேலையை உன்னால் மட்டும் தனியாக பண்ணியிருக்க முடியாது. உனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க? நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்க தகுதியே இல்லைங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத கருணா. நாம் ஒன்றா தான் இருந்தோம், கடைசி வரைக்கும் நாம் ஒன்றா தான் இருப்போம். அப்புறம் நாம் இந்த குழந்தைய வளர்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, இந்த குழந்தைய நமக்கு வேண்டாம். இந்த குழந்தை மேல தப்பு இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா இந்த குழந்தைய நான் பெத்தெடுத்தேன்னா அந்த ரவுடிங்க வாழ்நாள் முழுக்க சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த குழந்தை வேண்டாம், நமக்கு வேண்டாம். மணிராம் குப்தா என்னோட கிளையண்ட்டு. நான் அவர்கிட்ட உதவி கேட்டப்போ அவர் என்ன திலாவூர் கேங் கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இந்த கொலையை பண்ண சொன்னார். நான் திலாவூருக்கு அதுக்கான பணத்தை கொடுத்தேன். அவங்க சுரேந்தர் குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. பணம், கொலை, கொள்ளை, இதெல்லாம் ஒரு கேங் பயங்கரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்க கூட லிங்க் வச்சுக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணியிருக்க.
நான் உங்ககிட்ட சீரியஸாக கேட்குறேன். திலாவூர் கேங் இப்போ எங்கே இருப்பாங்க? போலீஸ் போலீஸா? திலாவர் அவன் கேங்கை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களால கருணாவுக்கு நடந்த அநீதியை பத்தி எல்லா மீடியாவிலையும் ரொம்ப பரபரப்பா பேசினாங்க. கருணா அந்த குழந்தைய பெத்தெடுக்க விரும்பலன்ற செய்தி நாடு முழுக்க பரபரப்பா இருந்துச்சு. ஆனா கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா கருணா அபோர்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணுச்சு. ஏன்னா இதனால கருணாவுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி கோர்ட்ல முடிவு பண்ணாங்க. அப்புறம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா ரேப் பண்ணதால வந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வர உரிமை இருக்குன்னு சொல்லுச்சு. அதனாலதான் கருணா அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு கோர்ட் தீர்ப்பா சொன்னாங்க. அந்த குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா கருணா ஆசைப்பட்டா வளர்க்கலாம், இல்லைன்னா அவங்க அரசாங்கத்துக்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிடலாம். இந்த வழக்கு நம்ம நாட்டோட வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் அலர்ட் 19 எபிசோட்ல நான் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாகவும் இருங்க, விழிப்போடவும் இருங்க. அப்புறம் பார்த்துட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய்ஹிந்த்.